हाय फ्रेंड्स इनकी நம்ம சேனல்ல குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச டூட்டி ஃப்ரூட்டி எப்படி ஈஸியான மெத்தட்ல பப்பாளி காய் வச்சு செய்யலாம்ன்றத பார்க்கலாம். நான் இன்னைக்கு 2 பப்பாளி காய் எடுத்துர்க்கேன். இது கிட்டத்தட்ட 1 கிலோ இருக்கும். இத தோல் எல்லாம் நீக்கிட்டு சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நாம கட் பண்ணி வச்சிருக்கிற பப்பாளி காயை லைட்டா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது மூழ்கிற அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. இதை ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ஃபுல்லாக வேகணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக ஒரு பாதி அளவு வெந்தால் போதும். இதோட கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துலேயே சேஞ்ச் ஆயிரும். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா வடிகட்டி எடுத்துக்கலாம். 1 கிலோ பப்பாளி எடுத்துருக்கோம் அப்படின்னா அதுக்கு 1/2 கிலோ சுகர் சேர்க்கணும். ஸோ 2 கப் சுகர் சேர்த்துக்கலாம். 2 கப் சுகர் சேர்த்துட்டு 3 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கலாம். இப்போ சுகர் நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு வடிகட்டி எடுத்த பப்பாளி காயை இதில் சேர்த்துடலாம். இப்போ ஒரு கம்பி பதம் வர்ற அளவுக்கு சுகர் சிரப்பை நல்லா வத்த விட்டுடலாம். பப்பாளி காய் சுகர் சிரப்லேயே வேகும் போது தான் அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ சுகர் சிரப் எல்லாம் நல்லா வத்திடுச்சு. ஒரு கம்பி பதம் வந்துட்டான்னு செக் பண்ணிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஃபுட் கலர் ஆட் பண்ணுறதுக்காக 3 பகுதியாக பிரித்து வச்சுருக்கேன். நம்ம விருப்பப்பட்ட ஃபுட் கலர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு ஃபுட் கலர் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியே கூட நீங்கள் ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் 3 கலரில் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபுட் கலர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதை ஒரு 10 மணி நேரமாவது நம்ம அந்த ஜீராவோட ஊற வைக்கணும். அப்போ தான் அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இப்போது 10 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போது 10 மணி நேரத்துக்கு அப்புறமா டூட்டி ஃப்ரூட்டி நல்லா ஊறி நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். ஜீராலேருந்து பப்பாளி காயை மட்டும் தனியாக எடுத்து நம்ம ட்ரை பண்ணிக்க போகிறோம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்திலேயே டூட்டி ஃப்ரூட்டி நல்லா ட்ரை ஆயிடுச்சு. பாருங்கள், நல்ல உதிரியாக நல்லா ட்ரை ஆகிருக்கு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற 3 கலர் டூட்டி ஃப்ரூட்டியும் ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பப்பாளி காய் வச்சு கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச டூட்டி ஃப்ரூட்டி ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.